வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைய தினத்தில் பிறந்தநாள் சார். ஆகஸ்ட் 17. ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நின்றுட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கங்களுக்கு வெற்றியா தோல்வியான்றது அது இன்னும் அது முழுமை பெறல. அந்த கேள்விக்கான விடை. ஆனால் ஒரு அமைச்சராக வன்னியரசு அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் போய் பங்கெடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி என்னவா இருக்க போகுது, தொல் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுதுன்றதுலாம் கேள்விக்குறியாகவே இருக்குது. தொடர்ந்து அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் என்ன இருக்குன்னா, மாற்றி மாற்றி பேசுகிறாரு, ஒரு ஸ்டாண்டில் நிற்க மாட்டேன்றாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுக்கு ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடும் நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் அங்கே தொடங்க போகுது. இந்தியா முழுவதும் திராவிடம் அது குறித்து ஒரு டிஸ்கஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. விஜயனுடைய வெற்றி திராவிட இயக்கங்களை அழிக்க வந்துருச்சு. ஒரு திராவிட கட்சியினுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு புள்ளி எழுதப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு வேற ஒரு ட்ராக்கு நோக்கி திருமாவளவன் அவர்கள் போறாரா? இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நோக்கம் என்ன? அது குறித்தெல்லாம் பார்வையாளர்கள் சொல்லுங்க. தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் உரிமை பெற வேண்டும், தமிழர்களுக்கு என்று ஒரு தன்னாட்சி தத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உயரிய கோட்பாடு. நமக்கு முழுக்க முழுக்க வடக்கினுடைய ஆதிக்கத்தினுடைய அவர்களுக்கு கீழே தான் நாம் இயங்க முடியும். அதிகாரம் ஓரிடத்திலே குவிக்கப்படுகிறது. அப்படி குவிக்கப்படுவதன் வழியாக தமிழர்களினுடைய பண்பாடு, நாகரிகம், மொழி, கலாச்சாரம் எல்லாவற்றிற்கும் பேராபத்து வருகிறது. இது களையப்பட வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி வர வேண்டும். இதுதான் கருத்தியல். தமிழ்நாட்டிலே ஒரு துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தோடு சண்டை போடுவது. அவர்கள் தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அவர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக போராட வேண்டும். அதனால தான் இந்திக்கு எதிராக போராடினார்கள் திராவிட இயக்கம். இல்லை சார், இங்கே தான் ஒரு கேள்வி வருது. இப்போது பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் மக்கள் தான் தங்களுடைய தலைவராக அதிக பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிறுபான்மையினர் அதை தொடர்ந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இப்போது தமிழ் தேசியம் அதை பேசுறதுல தலித்துகளுக்கு என்ன ரோல் இருக்குது? ஏன் அவங்க அதை பேசணும்? சாதி ஒழிப்பை பற்றி பேசலாம்ல. இங்கே தலித்துகளுக்கான பிரச்சனையே நிறைய இருக்கிறப்போ ஏன் தமிழ் தேசியத்தை குறித்து பேச வேண்டிய தேவை? அதாவது ஆதி தமிழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தலித்துகள் மட்டும்தான் பூர்வகுடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள். இடைநிலை சாதிகள் எல்லாருமே சொன்னால் வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் நான் வரலாற்று உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் பார்ப்பன கலப்பு. ஏன்னா பார்ப்பனர்கள் கைபர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி வந்தபோது அவர்கள் பெண்களோடு வரவில்லை, இங்கு இருக்கிற பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால்தான் பிராமண பெண்களை இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் சூத்திரர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் பிராமண பெண்களை விதவையாக்கப்படுகிற போது மொட்டை அடித்து மூளையிலே வைப்பது போன்ற அநீதிகளை அந்த சமூகத்து பெண்களுக்கே அவர்கள் செய்தார்கள் என்பதற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாற்றினுடைய ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ இடைநிலை சாதி என்று சொல்லிக் கொடுக்கிறவன் எல்லாருமே பார்ப்பன கலப்பு தான். அவன் பூர்வகுடியே கிடையாது. இதை ஒப்புக்கொள்வதிலே நமக்கு வரலாற்றிலே நடந்தது தான். நம்ம இஷ்டத்துக்கு வரலாற்றை திசை மாற்றி கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நம்ம பண்ண முடியாது. திரைக்கதை எழுத முடியாது. வரலாறு நிகழ்ந்ததை தான் நம்ம சொல்ல முடியும். முகலாயர் படையெடுத்தான்னு சொல்ல முடியும். முகலாயர்கள் பூச்செண்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சாதான் சொல்ல முடியும். பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆளவே முடியாது சொல்ல முடியும். வரலாற்றில் நிகழ்ந்தது தான். அதனால தமிழ் தேசியத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவதை விடவும் பூர்வகுடி தமிழர்களாக, ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிக அக்கறை இருக்கிறது. ஏன்னா அவனுடைய கோட்பாடு தான் அது எல்லாருக்குமான கோட்பாடு. தமிழர்களை பிரித்து வைப்பதற்கான சாதிய சனாதனம் என்பதெல்லாம் தமிழர்களின் கோட்பாடு அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் தமிழரின் கோட்பாடே தவிர சாதிய அடுக்குமுறை தலையிலே பிறந்தான், மார்பிலே பிறந்தான், தோளிலே பிறந்தான், காலிலே பிறந்தான் என்கிற கதைகள் எல்லாம், கட்டுக்கதைகள் எல்லாம் கண்டனத்துக்குரியது. அது பொய்யானது. தலையிலே பிறக்க முடியாது ஒருத்தன், தோளில் ஒருத்தன் பிறக்க முடியாது, அறிவியலுக்கு எதிரானது. மார்பிலே பிறக்க முடியாது, காலிலே பிறக்க முடியாது. பிறப்பதற்கென்று இயற்கை வைத்திருக்கிற வாசலிலே தான் பிறக்க முடியும். இதுதான் அறிவியல். இந்த அறிவியலை ஒப்புக்கொள்ளாத மூடர்கள் இருக்கான்ல, அந்த மூடர்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா சனாதனம் தான் சிறந்தது, சாதிய கோட்பாடு தான் சிறந்தது என்று அறிவியலுக்கு பொருத்தமில்லாத முட்டாள்தனங்களை மூளையில் சுமந்து கொண்டு அலைகிறான்.
அதுக்குள்ள ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. பெரும்பான்மை சாதியை திரட்டுவதிலே அதிகார மையமாக அது மாறுகிறான். அதில் அவனுக்கு சில சௌகரியங்கள் இருக்கிறது. அதனால் தமிழ் தேசிய மாநாட்டை மற்றவர்கள் நடத்துவதற்கும் திருமாவளவன் நடத்துவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. திருமாவளவனிடம் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு நாளும் வெறுப்பு அரசியலை கையில் எடுக்க மாட்டார். இதே தமிழ் தேசியத்தின் பேரால கட்சி கட்டமைப்பை உருவாக்கிய சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய, எப்படி மத சிறுபான்மையை பகைவர்களாக சித்தரித்து பாஜக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, மத கலவரத்தை தூண்டி விடுறானோ, சாதி கலவரத்தை தூண்டி விடுறானோ, அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கான்ல, விஜயநகர பேரரசின் வழியாக அவன் 400 வருஷத்துக்கு முன்னாடி படையெடுத்து வந்தான்னு ஒரு வரலாறு இருக்கல, அதுல வந்த நாயக்கமார்கள் இங்கேயே செட் ஆயிட்டான். பட்டு நெசவு செய்யறதுக்காக சௌராஷ்டிரான்னு சொல்லக்கூடியவங்க வட மாநிலங்கள்ல இருந்து வரவழைக்கப்பட்டவன் பாண்டிய மன்னர்கள் காலத்துல நெசவுக்கு வந்தவன் இங்கே செட்டில் ஆயிட்டான். அவன்லாம் திரும்பி போறதுக்கான எந்த முகாந்திரமுமே கிடையாது. இல்ல சார், ஆரியத்திற்கு சொல்லி முடிச்சிடறேன். அவன்லாம் திரும்பி போறதுக்கு முகாந்திரம் இல்லை. அவன் இந்த தமிழ் மண்ணிலே தன்னை ஒருவனாக கருதி கொண்டதற்கு பின்பு மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்களாக சித்தரித்து விட்டு யார் உண்மையிலேயே ஆதிக்கம் செலுத்தினார்களோ, உண்மையான பகைவர்கள் யாரோ அவர்களை தப்ப விடுகிற ஒரு தந்திர அரசியலை தமிழ் தேசியத்தின் பேரால சீமான் போன்றவர்கள் சித்தரித்த போது உண்மையான தமிழ் தேசியம் எது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற மாநாட்டை திருமாவளவன் இன்றைக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். ஆரியத்திற்கு நேர் எதிரான தத்துவம் தான் திராவிடம். பார்ப்பன அநீதிகளுக்கு, சமத்துவமற்ற சூழலுக்கு சமூக நீதியை கோருகிற, அதன் வழிப்படி நடக்கிற அரசியல் திராவிடம்னு ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, இயக்கமாகவும் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அரசு இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெயரும் ஆதி திராவிடர்கள் தான். ஏன் திராவிட எழுச்சி மாநாடுன்னு ஒன்று நடத்தலாம்ல? இல்லை, அதாவது தமிழில் இருந்து பிறந்த மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, எல்லா மொழிகளுமே தமிழிடமிருந்து பிறந்தது. நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்றால் இந்த மொழிகளுக்கு தாய்மொழி எது? தெலுங்கினுடைய தாய்மொழி தமிழ் தான். அப்போ அங்கிருந்து பிறந்ததுனால இந்த எல்லா மொழிகளும் ஒரு பண்பாட்டினுடைய கீழே இருக்கிறது. இப்போ வட மாநிலத்தில் மத கலவரங்களை, மத வெறுப்பை உற்பத்தி செய்வது மாதிரி தென்னிந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, தென்னிந்தியாவினுடைய மனநிலை என்பது வேறு. அதனால அதையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு சொல்லாக திராவிட மொழி ஒப்பிலக்கணம் எழுதியவர்கள் எல்லாம் அப்படி ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அந்த வழியாக திராவிட நாடு கோரிக்கை எழுப்பப்பட்டது. திராவிட நாடு கோரிக்கை என்பது தென்னிந்தியாவை தனியாக பிரிப்பது மாதிரியான ஒரு கோட்பாடு தான். அது பின்னாளிலே பிரிவினைவாதம் என்பது காரணத்தினால கட்சி தடை செய்யப்படும் என்கிற அச்சத்தின் காரணமாக ஒரு மிக கடுமையான சட்ட பிரிவுகளிலே, வழக்குகளிலே இவர்கள் கைது செய்யப்படுவார்கள், இந்த கட்சி கலைக்கப்படும் என்கிற அச்சத்தின் காரணமாக திராவிட நாடு கோரிக்கை சீன போரை தொடர்ந்து கைவிடப்பட்டது. ஒரு நாட்டு பிரிவினைக்கு வழிவகுத்து விடும் என்று மத்திய அரசாங்கம் அச்சப்பட்டதனால் கைவிடப்பட்டது. ஆனால் திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிட்டாலும் அதனுடைய கோரிக்கைகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதனால திராவிட இயக்க கோட்பாடுகளை பகையை முரணாக பார்க்காமல் நட்பு முரணாக தான் பார்க்க வேண்டும் என்கிற கோட்பாடு திருமாவளவனுக்கு இருக்கிறது. திருமாவளவன் திராவிட இயக்கம் குறித்து இழிவாக எந்த இடத்திலும் பேசியது கிடையாது. பெரியார் குறித்த விமர்சனங்களை விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக இன்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராகக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்கள் எழுதிய போது அந்த அவருடைய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர் எழுதி கொண்டாலும் அது கட்சியின் கோட்பாடு அல்ல, நான் பெரியார் கோட்பாட்டை ஏற்றவன் என்றுதான் திருமாவளவன் சொன்னார். அதனால திருமாவளவன் அதை இந்த முரண்பட்ட ஏரியாவுக்குள்ள போக அவர் விரும்பல. எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு உடன்படுகிற புள்ளி ஒன்று வேணுமே தவிர முரண்படுகிற புள்ளியில பிளவு அரசியலையோ வெறுப்பு அரசியலையோ செய்யக்கூடாது என்று அவர் விரும்பினார். அதனால தான் எல்லாரோடும் இணக்கமாக போவதற்கு அவர் பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமை குறித்து பேசுகிறார், சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார். அவர் கம்யூனிஸ்டுகளை அவர்களை இணக்கமான போக்காக பார்க்கிறார். விசிகா தோன்றுவதற்கு முன்பு தலித்து மக்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைக்கெல்லாம் போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று அவர் பேசுகிறார். அப்ப யாரையுமே தனக்கு போட்டியாக கருதி கொள்ளாமல், பகையாக பார்க்காமல் இணக்கமான போக்கை அவர் மேற்கொள்கிறார். அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். அதனால உண்மையான தமிழ் தேசியம் எது என்று போலி தமிழ் தேசியம் வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்கு ஒரு மாநாட்டை நிகழ்த்தி காட்டுகிறார். ஒரு 30 40 ஆண்டு கால உழைப்பு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவதுன்றது ஒரு கனவா கூட இருந்திருக்கலாம். சமூக வலைதளங்களில் பார்க்குறப்போ 3 பிரிவினராக விசிகா பிரிஞ்சுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று விசிகா ஆதரவு விசிகா, இன்னொன்று விஜய் ஆதரவு விசிகா, இன்னொன்று திமுக ஆதரவு விசிகா. திமுக ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரே ஒரு தான் இருக்கிறாரு. இப்போ இந்த பிளவுபட்ட சூழல் உண்மையாவே இருக்குதா? இந்த தேர்தல் அரசியலில் அந்த விரிசல் இதை எடுத்துக்கலாமா? இல்லை இந்த பக்கம் திருமாவளவன் ஒரு தலைவர் இருந்தாலும் இந்த ஜென்சிக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஜென்சிகள் இருப்பாங்கல்ல,
இப்போ இந்த பக்கம் விஜயனுடைய வளர்ச்சியை வந்து அவங்கள பாதிப்பு ஏற்படுத்துதா, அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா, எப்படி பாக்குறீங்க இதை? திமுகவினால பயன்பெற்ற எம்எல்ஏக்கள் அவர்களின் வழியாக செழிப்பம் அடைந்தவர்கள்லாம் இருப்பாங்க, சலுகைகள் பெற்றவர்கள், உரிமைகள் பெற்றவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு திமுக சாய்மானம் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆளூர் ஷானவாஸ். அதே மாதிரி விஜயினுடைய அமைச்சரவையில் பங்கேற்றதன் வழியாகவோ அல்லது வந்து அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலையோ சில பயன்கள் கிடைக்கிறது சமூகத்திற்கோ பொது நலனுக்கோ. அப்படிங்கிறப்ப ஒரு சிறிய கரிசனம் வந்து விஜய் மேலே வரும். அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர விசிகா திருமாவளவனிடம் தான் இருக்கிறது. அது திமுகவிட்டையோ விஜய்கிட்டையோ கிடையாது. பயனாளிகளாக மாறுகிறவர்கள் சில பேருக்கு ஒரு பக்க சார்பு கொஞ்சம் வரும். அந்த சார்பு வந்து அது கட்சியினுடைய சார்பு அல்ல, இல்ல தனிநபர் சார்பு. ஒரு கட்டுப்பாடற்ற ஜனநாயகமோ சுதந்திரமோ அந்த கட்சியினுடைய இரண்டாம் மட்ட தலைவர்கள் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், உட்கட்சி பூசல கூட பொதுவெளியில பேசலாம். இதெல்லாம் வந்து ஒரு தலைவரா அவர் கண்டிக்கணும். இல்ல அவரு அப்படி வந்து மாற்று கருத்து சங்கத்தமிழன் வந்து அவர் நினைச்சதை எல்லாத்தையும் அவர் பொதுவெளியில பேச முடியும். ஆளூர் ஷானவாஸ் எல்லாத்தையும் அவரால் பொதுவெளியில பேச முடியும். ஆனா திருமாவளவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு, இந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கலாம். அவர் வேடிக்கையெல்லாம் பார்க்கல. அவர் அதிரடியாக ஒருவரை நீக்குவது சேர்ப்பது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் அதிரடி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்பது உண்மைதான். பேசாதீங்க, அவங்க கட்சியை விட்டு நீக்குங்க, இடைநீக்கம் பண்ணுங்க, அதை கேட்கல. அட்லீஸ்ட் பொதுவெளியில சில விஷயங்களை பேசாதீங்கன்னா அது சொல்லலாம்ல. உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில பேசாதீங்க அப்படின்னு அது சொல்லலாம்ல. இல்லை அவர் சொல்லலைன்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள்ளே வருகிற போது அவர்கள் மீது வந்து கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஒரு மைனாரிட்டி சார்ந்து ஒருவர் வந்து கட்சியில் வந்து இயங்குகிறாருங்கிற போது அவரை உடனடியாக நீக்குவதன் மூலமாக அவர் ஒரு சுய பரிதாபத்தை உண்டாக்கி மைனாரிட்டிகளுக்கு எதிராக இருக்கிறாரு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து இப்போ ஆளூர் ஷானவாஸ் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்வார்னா, பாஜகவுடைய அரசாங்கமாக தாவேகா இருக்குதுன்னு சொன்னேன், உண்மையை சொன்னதுனால என்னை கட்சியை விட்டு வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி வச்சு மைனாரிட்டிகளுக்கு மத்தியில் ஒரு சுய பரிதாபத்தை உண்டாக்கி அவர் அரசியல் ஆதாயம் அடைவதற்கு வேறு கட்சிகளுக்கு போவதற்கான ஒரு ஒரு பாஸ்வேர்டாக அதை யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. அந்த ஆபத்துலாம் இருக்கிறது. அதனால அவர் பாலிடிக்ஸ் தெரியும், ஏமாத்துறதுனால அவர் போய் சொல்றதுனால அது உண்மை ஆயிடுமா சார்? அது ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. எல்லாருமே அரசியல் தெளிவு பெற்றவர்கள் கிடையாதுல. கொஞ்சம் இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பான், ஷானவாஸ் நமக்காக பேசினாரு, அவர் நல்ல ஒரு வல்லவர்னு நினைப்பான். ஆனால் ஷானவாஸ் முழுக்க ஒரு கமர்ஷியலான ஆள், ஒரு சுய ஆதாய அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடியவர். அவருக்கு சமூக பற்றுங்கிறதே கிடையாது. அவர் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ மாதிரியான போராட்டங்கள் நடந்த போதெல்லாம் அதை வைத்து ஆதாயம் அடைவதற்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடு, எனக்கு பணம் கொடு, அக்கௌண்ட்டில் பணத்தை ஏற்றி விடுன்னு சொன்னாலு அவர் எல்லாவற்றையுமே வியாபாரமாக பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதுல்ல. அவர் ஸ்விசிகாவில் வரும்போது பாக்கெட்டில் 10 ரூபா இல்லாமல் வந்தார், இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்காரு. அதெல்லாம் தெரியாதுல்ல. அவர் ஒரு பியூரான தலைவர், நமக்காக போராடுகிற தலைவர்னு கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க கண்ணெல்லாம் திறக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு திருமாவளவன் மீது அவதூறை பரப்புறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்வான். அது மாதிரி சில விஷயங்கள்ல நிதானமான போக்கை கடைபிடிக்கிறார். ஒரு தலைவர் அதிரடி நடவடிக்கை எடுக்காமல் ஜனநாயக பூர்வமான உரையாடலுக்கு கொஞ்சம் அனுமதித்து முறைப்படுத்துகிறார் என்பதனால கொஞ்சம் ஓவர் ஜனநாயகமாக மாறி இந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அது சங்கத்தமிழன் பேசினாலும் சரி, ஷானவாஸ் பேசினாலும் சரி, யாரும் வந்து மிதமிஞ்சி பேசுவது என்பது ஒரு கட்சிக்கு எதிரானது. அந்த அறிவு கூட இல்லாமல் அவங்க மாநில நிர்வாகியாக இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம். அவங்க கட்டுக்கடங்காமல் பேசுகிறாங்க, அதை கட்டுக்கடங்காமல் நடந்துக்கிறாங்கங்கிறது தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். அதனால் இதெல்லாம் வந்து அவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதை அவர்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இதோட திருமாவளவன் காலி ஆகிட்டாரு, விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே எல்லா தலித்துகளும் இங்கே போயிட்டாங்க, கட்சி கூடாரம் காலியாகிவிட்டது என்று கூட பரப்பப்படுகிறது. இன்றைக்கி மாநாட்டில் என்ன எழுச்சி வருகிறது, என்ன கூட்டம் வருகிறது என்பதை பார்த்து தான் அந்த புத்தியிட்டவர்களுக்கு அது புரியுமே தவிர, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் அரசியல் செய்யும்போது முதல் தலைமுறை அரசியல் அவன் பக்குவப்பட்டவனாக எல்லாரையும் உருவாக்க முடியாது. அதனால அவர் கொஞ்சம் வந்து மன்னிப்போடு அதை வந்து அணுகிறார் அப்படிங்கிறதுனாலேயே, பொறுமையாக அணுகிறார் என்பதனாலேயே அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் தடுமாறுறாரு, மாறி மாறி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அவர் இப்போ துணிந்து முடிவெடுத்திருந்தால் இந்த வட்டம் அவர் முதலமைச்சராகவே ஆயிருப்பார். ஒரு தயங்குவதற்கு என்ன காரணம்? அவருக்கு ஒரு 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 அரசியல் நாகரிகம் அவருக்கு இருக்குது. திமுகவோட நம்ம இருந்தோம், திடீர்னு நம்ம திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற ஒரு பண்பாடு அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அங்கே போய் உரையாடுறாரு. உடனே அவர் அங்கேயும் பேசுகிறார், இங்கேயும். அப்படி இல்லை. அவர் தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருந்தார்னா, தயக்கத்தை உடைத்திருந்தார்னா, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார். அவர் தயங்கியது அரசியல் நாகரிகம் சார்ந்தது. அதை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் சாதிய வன்மம் கொண்டவர்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் வீழ்ந்து விட்டார் என்று பரப்புகிறான்.
அது உண்மை கிடையாது என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கும். இந்த மாநாடை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த மாநாடு தொடங்கும் போது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கும். நான் இந்த மாநாடு முடிந்த பிறகும் இன்னொரு அமர்வில் நம்ம இது குறித்து பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல தளபதிக்கு ரொம்ப நன்றி சார்.